234 தொகுதியில் 2ஆக பிரித்து எனக்கு பாதி நீங்கள் பாதி அப்படி நிற்கிற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா 2 வருஷம் நீங்கள் 2 வருஷம் நாங்கள் அந்த மாதிரி தான். அதுக்கு தான் நான் வேணா வரல, இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆரம்பத்துலேருந்து அவருக்கு ஒரு ஃபேம் என்ன, அவர் தன்னைத்தானே எப்படி நினச்சிக்கிறாரு, நம்ம சிஎம் கேண்டிடேட்டு, நம்ம இறங்கி போகக்கூடாது அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கிறார். ப்ளஸ் இருக்குது, கண்டிப்பாக ஒரு நியூ ஓட்டர்ஸ் வந்து டிடிவிட்ட வரும், மாற்றமே இல்லை. இது மிகப்பெரிய அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும். அதனால மாற்றுக்கிறது கிடையாது. டிடிவியும் விஜயும் சேர்ந்தா கண்டிப்பாக ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. பட் இன்னும் ஒரு மைனஸும் இருக்குன்ற நான். விஜய்ங்கிற ஒரு பலூன் ஊதிக்கிட்டே போகுது, வெடிச்சிடும். அப்படிதான் நடக்கும். தன்னைத்தானே பெருசாக நினச்சிட்டு நான் தான் கண்டிப்பாக நம்ம தான் அப்படி இதே தானே பேசிகிட்டு இருக்காரு அவர். சிஎம் சார் பார்த்துக்கலாமா, நேராக போட்டு பார்த்துக்கலாமான்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறப்ப அடிக்க ஆரம்பிக்கும் திமுக. அதை விஜயால் தாங்கவே முடியாது. விஜய் அரசியலுங்கிறது மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆக போகுது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த தேர்தலில் தனித்த போட்டிங்கிறது அவருடைய மனநிலை. அவர் தெளிவாகவே இருக்கார். நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு பேசுகிறவங்க அவங்க ஆட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எங்கள் அடுத்த முதல்வர், வருங்கால முதல்வர்னு பேசுகிறது விஜய் வந்து ஏதோ ஒரு கற்பனை உலகத்துக்கு வந்துட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் வீக்கெண்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது. 2-3 வாரமாக அவர் வந்து வீக்கெண்ட் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. பிப்ரவரி வரைக்கும் இவர் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காராம் அந்த வீக்கெண்ட் அரசியலை. அது வீக்கெண்ட் அரசியலா இல்லை வீக்கெண்டு அரசியலா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வீக்கெண்ட் என்றால் வார இறுதி, வீக்கெண்டுன்னா ரொம்ப பலவீனம் வாய்ந்த அப்படின்ற ஒரு பொருள்பட. இப்போ முதல்ல அவர் தான் அறிவிச்சாரு, கூட்டணி ஆட்சி நம்மோட வந்து நம்மளை நம்பி சார்ந்து வர்றவங்கள நம்ம வந்து அரவணைக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன திரு விஜய் அவர்கள் இன்னும் வரைக்கும் வந்து ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்திட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் வாங்க, கூட்டணிக்கு வாங்க, யாராவது வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்த வண்ணமாக தான் இருக்கிறாரு. டிடிவி தினகரன் அவர்கள் சமீபத்தினுடைய பேச்செல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அவர் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், 2006 எப்படி விஜயகாந்த் ஏற்படுத்தினாரோ அந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் தவிர்த்து வேற யாரும் பெருசாக வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஃபேவரபுளான கருத்து வந்து பெருசாக யாரும் சொல்லலை. விஜயனுடைய நிலை இப்போதைய சமகாலத்தை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஏடிஎம்கே அதை எடப்பாடி பையன் போய் மிதுன் போய் பார்த்து, அதாவது சுற்றுப்பயணத்துக்குலாம் முன்னாடி 2ஆம் மாநாட்டுக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன், மிதுன் பற்றி பேசுகிறப்போ அவர் என்ன சொல்கிறார், கூட்டணி டிசம்பரில் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம், 234 தொகுதியில் 2ஆக பிரித்து எனக்கு பாதி நீங்கள் பாதி அப்படி நிற்கிற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா 2 வருஷம் நீங்கள் 2 வருஷம் நாங்கள் கவர்மெண்ட் வந்தால் அந்த மாதிரி தான். அதுக்கு தான் நான் வேணா வரல, இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆரம்பத்துலேருந்து அவருக்கு ஒரு ஃபேம் என்ன, அவர் தன்னைத்தானே எப்படி நினச்சிக்கிறாரு, நம்ம சிஎம் கேண்டிடேட்டு, நம்ம இறங்கி போகக்கூடாது அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கிறார் வச்சுங்களேன் விஜய். ஒரு விஷயம், இப்போ அவருடைய சுற்றுப்பயணம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு மாநாட்டிலேயே என்ன சொல்லிட்டாரு, அதிகார பகிர்வு 2, கூட்டணி ஆட்சிக்கு நான் தயார் அப்படின்னு ஒரு ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கூப்பிட்டதுக்கு யாருமே இது வரைக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்னா, புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுன், நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி, இப்படி இந்த ஒரு 4 பேரை தாண்டி யாரையும் போய் பார்க்க முடியல. இப்போ நீங்கள் டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் எல்லாம், அன்புமணி, இவங்கெல்லாம் போய் யார் விஜயோட கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு பத்திரிகையாளர்கள் மீடியாவில் தான் பண்ணிகிட்டு இருக்கு. பட் ஆனால் நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் புசி ஆனந்திட்ட பேசுங்க, அப்புறம் என்கிட்ட பேசுங்க, புசி ஆனந்த் என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கார். அதுதான் அவரோட மிகப்பெரிய ஃபெயிலியராகவும் நான் பார்க்குறேன். அரசியலில் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும், பார்க்க முடியல. புரியுதுங்களா? நீங்கள் அவரை பார்க்கணும். இப்போ நீங்கள் டிடிவி ஒரு தலைவராக இருக்கார், நீங்கள் ஓபிஎஸ் இருக்கிறாரு, நீங்கள் போய் புசி ஆனந்தை பார்த்து பேசுங்க. ஃபஸ்ட் ரவுண்டு புசி ஆனந்திட்ட பேசிவிட்டு புசி ஆனந்த் என்கிட்ட அப்டேட் பண்ணுவாப்புல, அப்புறம் நம்ம பேசிக்கலான்னு சொன்னால் யார் ஏற்றுக்குவா? ஒரு காலத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய் அரசியலுங்கிறது மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆக போகுது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த தேர்தலில் தனித்த போட்டிங்கிறது அவருடைய மனநிலை.
அவர் தெளிவாகவே இருக்கார். நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு பேசுகிறவங்க அவங்க ஆட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எங்கள் அடுத்த முதல்வர் வருங்கால முதல்வர்னு பேசுகிறது விஜய் வந்து ஏதோ ஒரு கற்பனை உலகத்துக்கு வந்துட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன். ஆமாம் ஆமாம், அதை வந்து ஒரு கீ ஃபேக்டராக சொல்கிறாங்க. பலன் நிரூபிக்காத விஜய்க்கு பின்னாடி யார் வருவா? 100%. அதுதான் உண்மை, யதார்த்தம் அதுதானே. கமலஹாசன் சொன்னார்ல போன வாரம், கூடுற கூட்டம் நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? இது விஜய் இந்த விஷயத்தில் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். தமிழக அரசியல் கள நிலவரத்தை அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக இந்நேரம் விஜய் அட்லீஸ்ட் டிடிவியாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு லைன் எடுத்து யார்ட்டையாவது ஒரு லைனில் பேசிகிட்டு இருக்கணும். பட் அவங்களும் யாரும் இவர் விஜய் தரப்பில் யாரை பார்க்குறது பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி விஜயும் இதை பற்றி கவலையும் படலை. இது மிகப்பெரிய அதான் என்ன சொல்ற ஒரு பலூன் ஊதிக்கிட்டே போகுது. விஜய்ங்கிற ஒரு பலூன் ஊதிக்கிட்டே போகுது, வெடிச்சிடும். அப்படி தான் நடக்கும். தன்னைத்தானே பெருசாக நினச்சிட்டு நான் தான் கண்டிப்பாக நம்ம தான் அப்படி இதே தானே பேசிகிட்டு இருக்காரு அவர். சிஎம் சார் பார்த்துக்கலாமா, நேராக போட்டு பார்த்துக்கலாமான்லாம் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அரசியல் அது கிடையாது. அது விஜய்க்கு 2026 தேர்தல் முடிவுகள் அவருக்கு உணர்த்தும். அதுக்கப்புறம் அவர் மாறுவாரா, அதுக்கப்புறம் 5 வருஷம் தாக்கு பிடிப்பாராங்கலாம் மிகப்பெரிய கேள்வி. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக எடுத்துக்கங்களேன், 234 தொகுதி. சரி, கூட்டணிகள்லாம் வர்றாங்கன்னே வைங்க. நீங்கள் டிடிவி வர்றாரு, ஓபிஎஸ் வர்றாரு, அன்புமணி வர்றாங்க, இதெல்லாம் வச்சுங்க ஒரு 100 தொகுதிகள் வந்து கூட்டணிக்கே கொடுக்கட்டும். மீதி 150 தொகுதி. 150 தொகுதியில் விஜய்க்கு கேண்டிடேட் யார் யார் ஃபெமிலியராக பார்த்த ஒரு 4-5 பேரை தாண்டி வேற ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு 10 பேர் தாண்டி போட முடியாது வேற யாராலும். ஆமாம், நீ 10 பேர் அதிகம், 10 பேரே ஜாஸ்தி. ஏன் விஜய் எடுத்துங்க, அடுத்தது புஷி ஆனந்த், என்ன ஆதவாஜு, என்ன ஜான் ஆரோக்கிய சுவாமி, ஜானகசாமி வந்து வாய்ப்பு இல்லை. அருண்ராஜா அவர் 5 வேற. அதை தாண்டி இப்ப யார் இருக்கா அவங்களுக்கு? பெருசா சொல்ற பேர் தாண்டி வேற யாரும் இல்லை. நீ யாரையுமே வளர்க்காம நீ என்ன பண்ண போறீங்க? எப்படி? அதான் சொல்றேன், இந்த அரசியல் எப்படி பண்ண போற? அதனாலதான் வந்து திமுக ரொம்ப கேஷுவலா டீல் பண்ணுது விஜய். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் விஜயை வந்து வேண்டாம், விடுங்க, அவரை விடுங்க, அவர் கனவு காணட்டும், பேசாமல் விடுங்கிற மாதிரி திமுக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, இப்போ கரூரில் வந்து திடீர்னு என்ன பண்ணார், கிட்டத்தட்ட டிசம்பர் 13ஆம் தேதியில் ஷெடியூல் பிரகாரம் அதான். இப்போ அங்கே 30 விழா முடிஞ்ச உடனே டக்குன்னு கரூர் நான் போகிறேன்னாரு. போலீஸ் கொஞ்சம் தடுமாறிச்சு. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ எடப்பாடி முடியல, 2 நாளும் எடப்பாடி பண்ணிட்டு போறாருங்க. அதே இடத்துல அடுத்த நாள் வந்து விஜய் கேட்குறாரு, முடிச்சு அடுத்த ஒன்று அன்புமணி வர்றாரு. 3 நாள் தொடர்ந்துங்கிறது போலீஸுக்கு ஒரு தலைவலி. ஸோ போலீஸ் முதல்ல விஜய்கிட்ட வேண்டான்னு சொல்லி பார்த்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சிஎம் லெவலில் முடிவு பண்ணி வந்துட்டு பேசிட்டு போட்டோன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. விஜயை கனவு காண்றதுக்கு ஒரு ஃப்ரீடாக விட்டுருக்கு திமுக. கண்டிப்பாக நீங்கள் பொங்கல் ஒட்டி தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறப்ப அடிக்க ஆரம்பிக்கும் திமுக. அதை விஜயால் தாங்கவே முடியாது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்குன்னு ஒரு இமேஜ் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் மட்டும் வராரு போகிறாரு, அப்பா அம்மா மட்டும் வர்றாங்க, மற்றபடி பையனோ பொண்ணோ ஒய்ஃபோவே வர்றதே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் எலெக்ஷனுக்கு ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்க, பிரச்சாரம் பரவாக போயிட்டுருக்கப்போ திடீர்னு விஜயோட ஒய்ஃப் சங்கீதா சிஎம்ஐ பார்க்குறது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்கன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருதுன்னு வச்சுங்க. எப்படி இருக்கும்? விஜயோட இமேஜ் ஒரே நாளில் அப்படியே கொலாப்ஸ் ஆகுமா இல்லையா? அதெல்லாம் விஜய்க்கு தெரியுதா தெரியலையாலாம் தெரில. அவர் இன்னைக்கு அவர் வந்து அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே தன்னை சிஎம்மாக அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க, ஏடிஎம்கேவனோட ஓட் பேங்கை தான் அவர் குறி வைக்கிறாரு. ஏடிஎம்கே நிச்சயமாக வீக்கெண்ட் பண்ணுவார் இந்த தேர்தலில், எதிர்ப்பு வாக்குகள் தான் சிதறும், டிஎம்கேக்கு அட்வான்டேஜ்னு கருத்து சொல்கிறீங்க. அவரும் எம்ஜிஆரை வந்து முன்னிலைப்படுத்துகிறாரு, அண்ணாவை முன்னிலைப்படுத்துகிறாரு, அதுவும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுது. இப்போ அவர் ஏடிஎம்கேவோட வாக்குகளை வந்து எக்ஸாக்டாக குறி வைக்கிறாரு, அதை வந்து நம்ம அந்த இடத்த ஸ்பேஸை நிரப்பணுன்றார். அப்படின்னா தினகரன் ஒருவேளை அந்த கூட்டணியில் வந்து இடம்பெறும் பட்சத்தில்
ஒரு டேர்னிங் பாயிண்டா டிவிகேவுக்கு இருக்காதா? தென் தமிழகத்தில் இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் டிவிகே உடன் கூட்டணி ஒரு வேலையை அவர் வைக்கிறார் அப்படின்னா அது ஒரு டேர்னிங் பாயிண்டா அது அமைஞ்சிராதா? ஏன்னா கடந்த காலத்திலேயே டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு ஓட் பேங்கை வந்து நிரூபிச்சவர். ஏடிஎம்கேனுடைய வெற்றியை கடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி கணிசமா வந்து அவர் வந்து எடப்பாடிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியவர், ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தியவர். அவர் விஜயுடன் சேரும் பொழுது குறிப்பாக தென் தமிழகத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே ஒரு பலவீனமான ஒரு சூழலில் தான் இருக்கிறாருங்கிற பொழுது இப்போ விஜய் உடன் சேர்ந்து அவர் ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடராக தான் திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். எல்லாருக்குமான ஒரு திரை நடிகர், ஒரு எல்லா சமூகத்தாலும் வந்து ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படிதான் இருக்கும். முதல் தேர்தல் அப்படிதான் சந்திக்க போறாரு. இப்போ தினகரன் அவரோட சேரும் பட்சத்துல தென் தமிழகத்துல குறிப்பா ஒரு பூஸ்ட் கொடுக்குமா? ஏடிஎம்கே அந்த தென் தமிழகத்துல விழும் பொழுது தினகரன் அந்த வாக்குகள் எல்லாம் டிவிகே பக்கம் அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயம் தான் இதுல, நீங்க சேர்றப்ப ரைட்டு, சிஎம்க்கு பிரச்சாரம் பண்றப்போ அது எந்த அளவுக்கு பப்ளிக்ல ஈடுபடும் சொல்ல முடியாதுல்ல. விஜய் முதல்வராக அனைவரும் வாக்களிங்கள்னு நீங்க டிடிவி பிரச்சாரம் பண்றப்போ அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியலையே. நீங்க பப்ளிக்கு வந்து சிஎம் அப்படின்னு நீங்க பாக்குறப்போ 10% வாக்கு வச்சிருந்த 29% சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து எதிர்கட்சி தலைவராக இருந்து டிஎம்கேவை பின்னுக்கு தள்ளிய தேமுதிக கமலஹாசனை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிப்பாட்டலையா 2021 சட்டமன்ற தேர்தல்? இல்ல நீங்க அதான் சொன்னேன், கமலஹாசனோட யாரு கூட்டணி வச்சா? தேமுதிக வச்சிருந்துச்சு. ஆமா ரைட்டு. அப்புறம் சரத்குமார் வச்சு யாருமே முதல்வர் வேட்பாளரா கமலை வந்து அனௌன்ஸ் பண்ணி பேசவே இல்லையே. பிரேமலதா நீங்க ஏன் சொல்றாங்களா? நீங்க சொல்றீங்களா கமல் அல்லாத வந்து வேற ஒரு இல்ல கூட்டணி வச்சுக்கிட்டோம். என்ன முதல்வர் வேட்பாளர் சிஎம் அப்படிங்கிறத பிரச்சாரத்துக்கு எங்கேயுமே பண்ணல பிரேமலதா. நல்லா பாருங்க, புரியுதுங்களா? இப்பயுமே அதான் பிளஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு நியூ ஓட்டர்ஸ் வந்து டிடிவிட்ட வரும், மாற்றமே இல்லை. இது மிகப்பெரிய அதிமுக ஒரு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும். அதனால மாற்றுக்கிறது கிடையாது. டிடிவியும் யாரு விஜயும் சேர்ந்தா கண்டிப்பா ஒரு தென் மாவட்டங்கள்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. பட் இன்னொரு மைனஸும் இருக்குன்ற நான். டிடிவி வந்து ஒரு பெரிய அறிவு சார்ந்த அரசியல்வாதியாக பேசிட்டு இருக்கிற டிடிவிக்கு திடீர்னு சிஎம் வேட்பாளர் விஜய் அவருக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறப்போ ஒரு மைனஸும் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பா. காரணம் இது வரைக்கும் அவர் வந்து அவருக்கு ஆப்ஷன் நீங்களே பாருங்க சார். நிச்சயமா திமுக கூட்டணியில் இடம்பெற மாட்டாரு. ஆமா, ஏன்னா ஏடிஎம்கேனுடைய அந்த தன்மை போயிடும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நம்ம டிஎம்கே போக முடியாது. எடப்பாடி பழனிசாமி இருந்தா நாங்க நோ சான்ஸ், என்கிட்ட பேசாதீங்கன்றாரு. நாம் தமிழர்ட்டும் போக மாட்டேன்ட்டாரு. இப்ப தாவேகா மட்டும்தான் அவருக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டா இருக்கிற கருத்து தான் பரவலாக. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எடப்பாடியை முதல்வராக கூடாதுங்கிறது தான். கண்டிப்பா அவங்களோட ஓட் பேங்க் எவ்வளவு அவங்க முதல்வராக போறாரு டிடிவி இல்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சோ அப்ப அவருடைய அரசியல் கணக்கு என்பது எடப்பாடியை எக்காரணத்தை கொண்டு எமர்ஜியாக விடக்கூடாது, வளர விடக்கூடாது. அவர் இப்படியே தான். அவரும் சரி ஓபிஎஸ் சரி திமுகவுக்கும் அதே தான். கிட்டத்தட்ட இவங்க எல்லாமே ஒரே லைன் தான். எடப்பாடிக்கு எதிரான விஷயம்னு வச்சுங்களேன், அதுல தான். பட் எடப்பாடி எதிரானுங்கிற ஒரே ஒரு சிங்கிள் லைன்ல திமுகவோட அவங்க போக முடியாது, புரியுதுங்களா? ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கடுமையான எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்கள எப்படி ஏற்றுக்குவாருன்னு தெரியலையே விஜய். உண்மையா இல்லையா? ஏன்னா இப்பயுமே அவர் இது வரைக்கும் அதிமுக பெருசாக அவர் வந்து விமர்சனம் பண்ணாமே ஓடிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா அதிமுக வாக்குகள் நம்மளுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. திமுகவை அடிக்க அதிமுக வாக்குகள் நம்மளுக்கு வரும். நம்ம ஏன் தேவையில்லாமல் எடப்பாடி விமர்சனம் பண்ணணும்? தேவையில்லை. திமுகவை எதிரான மனநிலையில் உள்ளதை வந்து எடப்பாடியோட விஜய் பரவாயில்லைன்னு அதிமுக காரங்க நம்மளை நம்பணும்னு நினைக்கிறார். அதனால தான் அவர் பேசாமல் இருக்கார், புரியுதுங்களா? கூட்டணியெல்லாம் கிடையாது, 100% வாய்ப்பு இல்லை. யாரு? ஏடிஎம்கே டிவிகே. காரணம் என்னன்னா அவர் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டாரு, அதில் தெளிவாக தானே இருக்காரு. ஒரு காலத்தில் எடப்பாடியை சிஎம் ஆகி எப்படி விஜய் வேலை பார்ப்பார்? வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் ஒரு வேற ஒரு மனநிலையில் இருக்கிறாரு. அதே சமயத்தில் சாதாரணமாக திமுகவுக்கான எதிரான வாக்குகளை முழுசாக நம்ம அள்ளணும்னு நினைக்கிறார். அதுதான் அவருக்கான முயற்சி. ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பாருங்கிற ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. பட் ஆனால் அவர் தனி கட்சி தூங்குவதற்கான சாத்தியம் இல்லைன்னு தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்கு. ஆனால் சஸ்பென்ஸா அவர் வந்து இந்த மாதிரி பேசு பொருளாக கூட ஆக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை தன்னுடைய முக்கியத்துவத்தை வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக
டிடிவி தினகரன் மறைமுகமா சந்திச்சாரு. 2 நாள் பிறகு தான் பிரஸ் மீட் வச்சு அதை வெளிப்படுத்துறாரு. ஓபிஎஸ் சந்திப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ அண்ணாமலை இப்படி கூட ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நீங்களே பலமா சொல்லியிருக்கீங்க, எடப்பாடி அவர்கள் வீக்கெண்ட் பண்றதுக்கு தான் அவர் வந்து தொடர்ந்து பாடுபட்டு இருக்காரு. அவர் சும்மா பேரளவு சொல்லுவாரு முதலமைச்சர் ஆகணும்ட்டு, ஆனா பண்ற வேலையெல்லாம் வந்து அரசியல காலி பண்ணிட்டாரு எடப்பாடி நினைக்கிறேன். சோ அப்போ அவர் டிடிவிக்கு ஒரு அறிவுறுத்தல் பண்ணிருக்க கூடாதா? எப்படி நீங்க 2021 சட்டமன்ற தேர்தல்ல உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்க வந்து பிரதிபலிச்சீங்களோ, 20 சட்டமன்ற தொகுதியில உங்களால வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சாரோ, அதை இந்த முறை நீங்க பாடம் புகட்டுங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்க கூடாதா? அந்த அறிவுறுத்தலின்படி அவர் தாவேகா பக்கம் சென்றால் தானே வந்து எடப்பாடியை வந்து ஏற்கனவே வீக்கெண்ட் போக மாட்டாருன்னு சொல்லவே இல்லை, போகவே மாட்டார். ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், அன்புமணி இல்ல ஜெல் ஆகாதுங்கிற சந்தேகத்தை எழுப்புறீங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுதான். நீங்க சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு தன்னை நினைச்சிட்டு இருக்கிறப்போ எப்படி எந்த அளவுக்கு இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறேன் நான். இல்ல சார், ஓபிஎஸ் வந்துங்க, ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவோட இருந்தவர். அவர் ஏற்கனவே 2 முறை முதல்வராக இருந்தவர். அவர் இன்னைக்கு போய் விஜய்கிட்ட போய் முதல்வர் இல்ல நான் சொல்றேன், டிடிவி வந்து ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு, அவர் எடுக்கிற முடிவு தான், அதனால மாற்றுக்கிறது கிடையாது நீங்க சொன்ன மாதிரி, புரியுதுங்களா? அதுலலாம் வேற விஷயம். டிடிவி போறதுக்கான வாய்ப்புகள் 50-50ங்கிற நான். என்ன காரணம் அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, முதல்வர் வேட்பாளர்னு ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கும் டிடிவிக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் எம்பி ஆனாரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. 99 அவர் வந்து பெரிய நாடாளுமன்ற உறுப்பினராக. கண்டிப்பா விஜயோடைய நிலைமை என்னன்னு, விஜயும் சிஎம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட நட்பு எப்படிங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதான் சார் நான் கேட்கறேன், தெளிவாகவே கேட்கறேன். நீங்க சொன்னீங்க டிடிவி தினகரன் அவ்வளவு பாரம்பரியம் மிக்கவர், அத்தனை 25 வருஷம் முன்னாடி எம்பின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? இதே அம்மையார் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் குடும்பம் தானே அஇஅதிமுகவை டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்க கமெண்ட் பண்ணவங்க தானே முதலமைச்சராகவே வந்தாங்க கூவத்தூர்ல. அப்படிப்பட்ட ஒரு தினகரன் அவர்கள் இப்போது என்ன சொல்றாரு, இப்போ எடப்பாடி பழனிசாமி அல்லாத வேற ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை நிப்பாட்டுங்க, நான் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு தானே சொல்றாரு. தன்னை அவர் முதலமைச்சரா அவர் எதுவும் சொல்லலையா? அதுதான் நான் சொல்றேன். நான் நீங்க இது நீங்க சொல்றது வந்து பிஜேபி கூட்டணிக்கு சொல்றாரு. பிஜேபியோட நாங்க கூட்டணி வரணும்னா எடப்பாடி இல்லாத ஒரு வேற யாராவது, ஆமா அதுதான் மேட்ரு. பட் அவர் தாவேகாவுக்கு போறதுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். என்ன வேற வழியே இல்லை, போய் தான் ஆக போறாரு. நீங்க சொன்ன மாதிரி வேற ஆப்ஷனே கிடையாது அவருக்கு. ஆனால் விஜய்கிட்ட அவர் போறதுக்கான ஒரே ஒரு மைனஸ் இதுதான். நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய்கிட்ட எந்த அளவுக்கு டிடிவி போய் சிங்காகும் ஜெல்லாகுங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆனால் இந்த விஜய்ங்கிறது மிகப்பெரிய பலூன் ஊதிக்கிட்டே இருக்கு. தன்னைத்தானே பெருசா நினைச்சிட்டு இருக்காரு. அவரு வர்ற கூட்டத்திலையும் அவரே ஒரு ரோட் ஷோ தன்னைத்தானே உருவாக்கிக்கிறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையை வச்சுட்டு இருக்கிற விஜய் இது திமுக வந்து ரொம்ப டாக்டிஸா வேற நான் பாக்குறேன். விஜயை வந்து தனியா நீ ஓட விடுது கிரவுண்ட்ல, யாருமே இல்லாம ஒருத்தர் ஓடிட்டு இருப்பாங்கல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி ஓடிட்டு இருக்காரு விஜய். இது திமுக ரசிக்குது. காரணம் என்னன்னா, அதிமுக வாக்குகளை அவர் பிரிக்க போறாரு, நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறதுனால திமுக கம்ஃபர்ட்டா பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். பட் அடிக்க வேண்டிய டைம் இருக்கும் திமுகக்கு விஜய, அப்ப அடிக்கும். அங்கிள்னு சொல்லிட்டாரு, மோதி பார்க்கலாமா அப்படின்னு ஓப்பனாலாம் சவால் விடுறாரு. திமுக பெருசானா ரசிக்கல, பெருசா இல்லை, அப்படியே காரணம் அடிக்கும். அப்ப அடிக்கிறப்போ விஜயால தாங்க முடியாது, திமுகவுடைய அடியை விஜயால் தாங்க முடியாது, கண்டிப்பா நடக்கும்ன்றான். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, ஓபிஎஸ் சம்பந்தமாக பேசும்பொழுது அவர் தாவேகாவுடன் இணைவதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் 2 முறை முதலமைச்சராக இன்டர்னிமா அவர் இருந்தபோது கூட அதன் பிறகு அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு தன்னை துணை முதல்வராகத்தானே அவர் தன்னை கருதிக்கிட்டாரு. பேசி முடிக்கிறப்ப கட்சி யாருக்கு சிஎம் வேட்பாளர் பேசி முடிவுதான் முடிவு பண்ணாங்க. நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்துக்கிறேன், நீங்க சிஎம் கேண்டிடேட். தொடர்ந்து அவர் சபார்டினேட்டாவும் இருந்திருக்கிறாரு. இருந்திருக்காரு. அதே தொடர்ந்து அவர் டிஎம்கேக்கு போறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிற கருத்து. ஏன்னா 3 முறை அவர் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். அரசியலில் யாரு நெருங்கிய நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை. வெறுப்பேத்துறதுக்காக போறாரு. அதெல்லாம் வெறுப்பேத்துறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் யார வேணாலும் பார்ப்பேன், என்னுடைய முடிவு. நீ அதுல எந்த அரசியல் பின்னணி இல்லை நீங்க இல்ல 100% இருக்க வாய்ப்பு இல்லை. நீ ஓபிஎஸ் எடுக்கிறதுனால திமுகவுக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? நீங்க ஓபிஎஸ் வேணா திமுகவுக்கு வரணும்னு ஆசைப்படலாம். திமுகவுக்கு ஓபிஎஸ் ஆல 1% ஏதாவது பிளஸ்ஸா சொல்லுங்க நீங்க. ஓபிஎஸ் ஆல
என்ன பிரச்சனை? என்ன இருக்கு அவருக்கு? ஓபிஎஸ்க்கு திமுகவுக்கு வர்றதுனால, திமுக அவரை கையில் எடுக்கிறதுனால என்ன இருக்கு? தென் தமிழகத்துல அவருக்கு ஒரு ஓட் பேங்க் எதுவும் இல்லைங்களா? திமுகவுக்கு இல்லாதோட ஓபிஎஸ் வந்ததுனால திமுகவுக்கு என்ன பிளஸ் ஆகிட போகுதுன்னு நினைக்கிறீங்க? தென் மாவட்டங்கள்ல கிடையாது. அதனால மாற்று அரவணைச்சு போறதுதான் நம்ம என்ன அப்ப எப்படி? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுதான் நான் திருப்பி சொல்றேன். செங்கோட்டையன் விஷயத்தையும் நான் தான் சொல்றேன். ஏற்கனவே ஈரோட்டில் திமுக ஒரு பலமான ஒரு கட்டமைப்பு வச்சிருக்குது. முத்துசாமின்னு ஒருத்தர் கேரக்டர் இருக்காரு, தோப்பு வெங்கடாசலம் ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறப்போ இவர் எதுக்கு செங்கோட்டையன் வேணும்? தேவையில்ல. நீங்க அதிமுகவை வந்து டார்ச்சர் பண்றாங்க, அதை ரசிக்கலாமே ஒழிய அதுக்காக நீங்க தூக்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த வகையில் தான் நான் சொல்றேன். ஓபிஎஸ்ஸால திமுகவுக்கு ஒரு சதவீதம் இல்லை, பாயிண்ட் ஒன்று கூட எந்த விதத்திலையும் பிரயோஜனமாக இருக்காது. ஆமாம்மா, எடப்பாடியை வந்து அவர் டார்ச்சர் பண்ணுறது ரசிக்குது திமுக, அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் ஓபிஎஸ்ஸை கொண்டாந்து வச்சுக்கணும்னு அப்போ எவ்வளோ பேர் நீங்கள் கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதனால வாய்ப்பு இல்லை. அதனால நிச்சயமா சார். விஜய் அவர்களுடைய அந்த அரசியல், அவர் இந்த கூட்டணி ஆட்சி என்று கூறியது, அதன் பிறகு அவருக்கு கூட்டணி அமையாமல் இருந்தது, அவருடன் கூட்டணி செல்வாரா டிடிவி தினகரன்? அப்படி சென்றால் எடப்பாடிக்கு என்ன பாதகம் சாதகம், டிடிவிக்கு என்ன பாதகம் சாதகம், அதே போல ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம், இது சம்பந்தமான பல எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்கள் நேரில் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.